வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேரில் ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன். ஒரு கடைக்கு போயிருந்தேன். டக்கல் ஷாப்புக்கு அங்கே வீடியோ எடுக்க முடியல. அது ஒரு இஷ்யூனால போனேன். ஒரு ராடு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ஊருக்கு வரப்போ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு. டைவா ஃபேண்டம் கேட்ஃபிஷ் ராடு ஆர்டர் போட்டிருந்தேன். 9 ஃபீட்டு. அது வரப்போ டெலிவரியில் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் அப்புறம் நான் செல்லர்கிட்ட பேசினேன். அவர் நேரடியாக வந்து மாற்றிக்கங்கன்னாருன்ட்டு கடையிலேயே நேரடியாக போய் மாற்றி கொடுத்துட்டாரு உடனே. அவரை நான் பாராட்டியே ஒன்று நம்ம ஊர்லலாம் நிறைய இஷ்யூஸ் வரும். அப்புறம் டிப்பு டேமேஜ் ஆகி ப்ரோக்கன் ஆகிடுச்சு, உடஞ்சிருச்சு. அது அப்புறம் போய் அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் ஓகே நான் புது ராடாக மாற்றி தரேன் நீங்கள் வாங்கினாரு. அப்போ போய் மாற்றிட்டே வந்துட்டேன். புதுசாக ராடை வாங்கிட்டே வந்துட்டேன். அதை அடுத்த ஒரு வீடியோவில் காட்டுறேன். இப்போ அங்கே நான் நேரடியாக போனப்போ கொஞ்சம் திங்ஸ்லாம் நம்மளுக்கு வாங்கினேன். அது என்னென்ன வாங்கினேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக், அப்புறம் ஒரு ஃப்ராகு, பின்னாடி பேக்ரவுண்டு ஒரே பேக்ரவுண்டு தான் அம்மா ரூமில் இருக்கிற தர அதில் தான் அப்படியே ட்ரைபாடில் வச்சு எடுக்கிறேன். அடுத்து ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக், அப்புறம் வாம்பூக்கு. ஓகே, இப்போ ஒன்றா பார்ப்போம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது இது தானே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். இதில் என்னென்ன போட்டிருக்கு நீங்களே பாருங்கள். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இங்கே போட்டிருக்கு. 100 mm 10.8 கிராமு, 4 பீஸ் இருக்குள்ளார. விலை வந்து இந்த அங்கே போட்டிருக்கு பாருங்கள், 10.50 ரிங்கெட்டு, 10.50 ரிங்கெட்டு. நல்லா இருந்தது. வித்தியாசமாக நல்லா இருக்குது. ரியலான ஃபிஷ் மாதிரியே இருக்குது. இது ஆல்ரெடி 10 கிராமுன்றதுனால இதுக்கு ஜிகெட்டு நம்ம போட்டோம்னா 10 கிராம் போட்டோம்னா 20 கிராம் ஆயிரும்ன்றதுனால தான் நான் இதுக்காக இந்த வாம்புக்கு வாங்கிட்டு வந்தேன். இது கூட பேர் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு. சாஃப்ட் பிளாஸ்டிக்கை பாருங்கள், செம்ம இருந்துச்சு. நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, ஆக்ஷனும் செம்மையாக இருக்குது. தெரியும்னு நினைக்கிறேன் இதோட ஆக்ஷன்ஸ். கலரும் நல்ல கலர். 2-3 கலர் இருந்தது. எனக்கு பர்சனலாக இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு இந்த கலர் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள். ஓகே, ஒரு பாக்கெட்டில் டேஸ்டி சாஃப்ட் லோரா, சூட்டபிள் ஃபார் எனி அக்ரெசிவ் ஃபிஷ், 20x டஃப், மேட் இன் ஜப்பான், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன். 4 பீஸ் இருக்குள்ளார. ஊருக்கு வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸ்ட்ரைக் 2 கம்பெனி போட்டுருக்கோம். ஊருக்கு வந்து பயன்படுத்தி பார்ப்போம். இங்கே பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் போனால் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீக் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நானும் அடிக்கடி போயிட்டு தான் இருக்கேன். நாங்கள் மீன் எடுக்கலை. எடுக்கலன்னு சொல்கிறதில்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எடுக்கலன்னு சொல்லிட வேண்டியதான். நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்கே ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்குது போகிறதில்ல. அங்கே போய் ட்ரை பண்ணுறதுலாம். நாங்கள் போகிறோன்னா கிடைக்கலங்க, நான் வீடியோலாம் எடுக்கிறதில்ல. மீன் கிடைச்சா வீடியோ எடுப்போம். ஆனால் நான் என்ஜாய் பண்ணுறேன். ஏன்னா நம்ம போகிற பக்கமும் மீன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது இல்லை ஃபிஷிங். அது ஒரு ஜாலியான என்டர்டைன்மெண்ட். ஜாலியாக போனோமா, எல்லாம் சுற்றி பார்த்தோமா, ட்ரை பண்ணோமா, தொடர்ந்து அது ஒரு மாதிரி அழகாக போகுது. அடுத்தது ஃப்ராக். இந்த ஃப்ராக் நல்லா இருந்தது. பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி. சரி இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு வாங்கினேன். யூப்ரோவோட ப்ராண்டு. இதோட 45 mm 8 கிராம். எக்ஸ்பீரியன்ஸ் ரியல் ஃபன். இது வந்து 7.5 வெள்ளி தான் போட்டிருந்தது. நல்லா இருந்தது. குட்டியாக சிவல் போட்டிருக்கு. முன்னாடி 2 ஸ்பின்னர் போட்டிருக்கு. நல்லா இருக்குது. 2 ஸ்பின்னர் போட்டதுனால ரொம்ப சாஃப்ட். உப்பு நல்லா இருந்தது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உப்பும் செம்மையாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பர்சனலாக சரி இதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். கலரும் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குது. குட்டியாக இவ்வளோ பெருசாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம்.
இங்கே ட்ரை பண்ண முடியாது. ஊருக்கு வந்து நிறையா வீடியோஸ் வரும், தொடர்ந்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் பிடிச்சிருந்தா பாருங்கள். நான் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணணும். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இதெல்லாம் எப்படா வந்து இப்போது ட்ரை பண்ணுவோன்னு. இங்கே நான் பக்கத்தில் ஒரு வாய்க்கால் இருக்குது, அதில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். விரல்லாம் இருக்குது, அதுங்கெல்லாம் ஏன்னா எடுக்க மாட்டேங்குது. ப்ரெட்டு போட்டு நானும் நிறையா ட்ரை பண்ணி வித்தியாசமான மெத்தட் பண்ணுறேன் சிலேப்பி பிடிக்கிறதுக்கு. அதெல்லாம் நான் திரும்பி கூட எல்லாம் விசிறுவலை போட்டு தான் பிடிக்கிறானுங்க. விசிறுவலையும் இருக்குது, அதை போட்டு ட்ரை பண்ணாலும் அது செட் ஆக மாட்டேங்குது. இருக்கிற டைமும் இல்லை சொல்லப்போனால். உடம்பு போகிறது வர்றது அப்படியே போகுது. அதனால் இது ஒன்று. இது ஒரு சாஃப்ட் ப்ரோ சேன் 25x டஃப் ஒன்று போட்டிருக்கு. 8 சென்டிமீட்ரு 6 பீஸ் இருக்குது. 8 சென்டிமீட்ரு 25x. 10xலாம் பார்த்துருக்கேன், அது 20x, இது 25x 990 10 வெள்ளி இதெல்லாம் போட்டுருக்கு. அதெல்லாம் நீங்களும் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரே கண்டென்ட் தான், நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணுது. இன்னும் பிரிக்கவே இல்லை, ஓப்பன் பண்ணுவோம். வர பண்ணுறேன். ஒன்று எடுத்தேன். இந்த கலர் என்கிட்ட இல்லைன்னு வாங்கினேன். 25xன்னு யோசிச்சு பாருங்கள். நல்லா இருக்கும்ல, நல்லா தான் இருக்குது. கலர் செம்மையாக இருக்குது. அது மாதிரி அடியில் கோல்டு, மேலே பிளாக்கு, டைல் வந்து ரெட் கலர். ஆக்ஷனும் செம்மையாக இருக்கலாம். அழகாக இதுக்கு வந்துலாம் ஜிக்கெட் போட்டுக்கலாம். இது ஜிக்கெட் நம்ம இருக்குது, நிறைய ஜிக்கெட் வச்சுருக்கேன். 10 கிராமில் இருக்குது, 14 கிராமில் இருக்குது, 7 கிராம் ஜிக்கெட் வச்சுருக்கேன். அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாமுக்கு போட்டு ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வாமுக்கு வாங்கினது இந்த இதுக்காக தான் வாங்கினேன். ஏன்னா இது ஆல்ரெடி 10 கிராம். அப்போ நம்ம இந்த வெயிட் உள்ள 2 கிராம் வெயிட் உள்ள ஹூக் நம்பர் வந்து 3 சைஸ், ஹூக் சைஸு வெயிட் வந்து 2.5 கிராம். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே வேலை போட்டிருக்கு 10.80. இது வந்து கொரியா, மேட் இன் கொரியா. ஃப்ளாக் பார்த்தாலே தெரியும். நல்லாயிருக்கு. நல்லா போட்டு மாட்டி ரிக் பண்ணி ஊரில் வந்து ட்ரை பண்ணுவோம். வேறு என்ன ஹூக் போட்டிருக்கு, ஸ்ட்ராங் ஹூக்குன்னு போட்டிருக்கு. அது இன்னும் போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே தான். கொரியா டிசி ஹூக்காங்க கம்பெனி மாதிரி. கொரியா எப்படி ரிக் பண்ணணும்லாம் சஜஷன் கொடுத்துருக்கானுங்க. நம்ம பார்த்துக்கலாம், அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்படி தான். இவ்வளவுதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். எப்படி அப்புறமா நம்ம ரிக் பண்ணுவோம். அழகாக அப்படி ரிக் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு இந்த ஹூக் சைஸ் இதுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய ஹூக்காக இருக்கணும். பரவாயில்ல, நம்மள்ட்ட வேறு சாஃப்ட் பிளாஸ்டிக் இருக்குது, அதில் தான் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வேறு ஆர்டர் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இல்லைனாலும் என்கிட்ட வேறு ஹூக் இருக்குது, வேறு ஆம்பு ஹூக் வச்சுருக்கேன், அதில் அதை செட் பண்ணிக்குவோம். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இதெல்லாம் தான் நான் வாங்கினேன். ஒரு சின்ன பதிவு. எல்லாமே நல்ல குவாலிட்டியான பொருள். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ராக் தான். நான் ஆன்லைனில் பார்த்தா ரொம்ப விலை கூடலாம் போட்டுருந்துச்சு. அந்த கடையில் இந்த கலரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சின்னதாகவும் இருக்குது, சின்ன இந்த நாட்டு விரலுக்கெல்லாம் நல்லா இருந்தது. யூப்ரோவோட 8 கிராம். ஓகே, நான் சின்ன ஃப்ராகாக நான் 8 கிராம் வந்து நல்லாவும் இருக்கும். நல்லா காசு பண்ணலாம். ஊருக்கு போய் ட்ரை பண்ணுவோம்.
வீடியோ வரும் தொடர்ந்து. என்னடா புளி வருதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க, ஊருக்கு போயிட்டு வரமாட்டாங்க. பிடிச்சிருந்தா பாருங்கள், வீடியோ போடுவேன். ஓகே, அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். வீடியோ பார்க்குறதுக்கு நன்றி.